எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிட்டேன். சில பேர் அப்படியே கட்டியாக எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிவிடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லிக்யூடாக கன்சிஸ்டன்சி இல்லைன்னா அப்படியே முடியல தான் நிற்குங்க. இந்த இந்த ஸ்கேல்பில் அது போய் தொடாது. இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு இது இருக்கிறதுனால இந்த ஸ்கேல்ப்பு எல்லாத்தையும் போயிட்டு ஊறிடும் நல்லா. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்கேல்ப் நம்மளுக்கு வந்து முடிக்கு வந்து அந்த அளவு விட ஸ்கேல்ப் இந்த மண்டை இருக்குது பாருங்கள், இந்த மண்டையில் தான் நல்லா இந்த ஏர் மாஸ்க் வந்து நல்லா ஊறணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொடுகு தொல்லை, அரிப்பு, முடி உதிர்வு இந்த பிரச்சனைலாம் வந்து இந்த மண்டையில் இருக்கிறதுனால இங்கே பாருங்கள், இந்த ஸ்கேல்ப் வந்து பார்த்திங்களா நமக்கு இங்கே பாருங்கள் கிளியராக தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஸ்கேல்பில். இங்கே பாருங்கள், ஸ்கேல்பில் இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா ஊறணும். ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம், அதிகப்படியாக 3/4 மணி நேரம் போதுங்க. ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா நல்லா வந்து காஞ்ச மாதிரி ஆகிட்டு முடி வந்து அது வந்து தண்ணி தெளித்து நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க, ஆனால் முடி வந்து கொட்டுறதுக்கான வாய்ப்பாக அது அமைஞ்சிடும். அதனால் 1/2 hour போதுங்க. 1/2 hour. இங்கே பாருங்கள், இது நல்லா ஸ்கேல்ப்பு பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? நல்லா இங்கே முன்னாடிலாம் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அப்போ தான் இந்த முன்னாடி தான் முதல்ல நிறைக்க ஆரம்பிச்சிடும், எல்லாம் கிளியராக ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா லிக்யூடாக சாதம் வடித்த தண்ணியை அந்த ஏர் மாஸ்கில் கலந்து நல்லா லிக்யூடாக வந்து இந்த அளவுக்கு வச்சு முடி முழுவதும் கட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சுத்தமாக வந்து நல்லா முடியும் ஸ்கேல்ப்பு முதல்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பிறகு முடி ஃபுல்லாக எண்டு வரைக்கும் வந்து நான் வந்து பண்ணி இப்போ கொண்டை கட்டி வச்சுருக்கிறேங்க. ஒரு 1/2 hour கழிச்சு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், என்னுடைய ஸ்கின்னை வந்து பாருங்கள் முன்ன விட இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நான் இன்னும் எதுவுமே பண்ணல. இதில் இந்த இடத்துல மங்கு இருந்ததுங்க, நல்லா ஹெவியாக இருந்தது. எந்த இடத்துல ஹெவியாக இருந்தது போயிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது பாருங்கள் ஸ்கின்னு. இன்னும் வாஷ் பண்ணல, ஃபேஸ் வாஷ் பண்ணது இன்னும் நல்லா தெரியும் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் எப்படி லிக்யூடு வந்து ஊறி போயிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வந்து ஏர் பேக் வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து போடணும். உங்களுக்கு ஏர் பேக் வேணும்னா சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வந்து தூக்கி நல்லா கொண்டை கட்டிடணும். ஒரு 1/2 hour கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன்.